ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா LTACB பற்றி பார்க்க போகிறோம். லோ டென்ஷன் ஏசிபி. இதில் மேக் பார்த்தீங்கன்னா LNT மேக்கு பிரேக்கரு. இது வந்து ட்ரிப் பட்டன், இது க்ளோஸ் பட்டன். இது மேனுவலாக வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய மோட்டர் மெக்கானிசம் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து நீங்கள் மேனுவலாக ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணி பிரேக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏசிபி எதுக்குன்னா லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர். இது வந்து எல்வியில் யூஸ் பண்ணுறது. நேம் பிளேட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஐஎன்னா வந்து அதோட நாமினல் கரண்ட்டு 800 ஆம்ப்ஸ் வந்து இந்த கெப்பாசிட்டி இதோட இது. இது விசிபிக்கும் ஏசிபிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து அதில் வந்து தனியாக வந்து சிடிஸ்லாம் இதில் 3 சிடிஸ் இருக்குது. RYB 3 சிடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் விசிபியில் வந்து சிடிஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதில் வந்து இன்பில்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் நிறையவே இருக்கும். இதில் ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடுன்னு கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட் ஃபால்ட்டு, அப்புறம் இன்ஸ்டன்டேனியஸு. இதில் பார்த்தீங்கன்னா கருவு பார்த்தீங்கன்னா தெரியும், கிராஃப் போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா புரியும். இது ஓவர்லோடுக்கு, இது ஷார்ட் சர்க்யூட்டுக்கு, கிரவுண்ட் ஃபால்ட்டு. ஓவர்லோட் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 இன்ட்டு நாமினல் கரண்ட்டு. இந்த வேல்யூவோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 0.8 இன்ட்டு நாமினல் கரண்ட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் சம் வேல்யூஸ் வரும். அதுதான் வந்து ட்ரிப் செட்டிங் வச்சுருக்காங்க. .8 இன்ட்டு 800 ஆம்ப்ஸ் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் வேல்யூ வரும். அதுதான் வந்து ஓவர்லோட் கரண்ட்டு. எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க இது போல். ஆனால் வந்து ஒவ்வொரு மாதிரியில் இருக்கும். ஏபிபியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சீமென்ஸில் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்னைடரில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கான்செப்ட் வைஸ் வந்து ஒன்று தான். இது வந்து ஷார்ட் டைம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து ஷார்ட் சர்க்யூட். சப்போஸ் ஏதாச்சும் கேபிள் இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் எதனா ஏற்பட்டுச்சுன்னா வந்து 6 டைம்ஸ் ஆஃப் நாமினல் கரண்ட்னு போட்டிருக்காங்க. 6 இன்ட்டு நாமினல் கரண்ட், இந்த ஐஎன்னு சொன்னல அந்த வேல்யூ. அதனால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஒரு சம் வேல்யூ வரும்ல, கரண்ட் வேல்யூ. அதுதான் வந்து ட்ரிப்பிங் செட்டிங் ஆஃப் ஷார்ட் சர்க்யூட்டு. எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 200 மில்லி செகண்டில் வந்து ட்ரிப் ஆகணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதே போல் கிரவுண்ட் ஃபால்ட்டு 0.4 இன்ட்டு ஐஎன் அப்படி போட்டு ஆக்சுவலாக வந்து 400 ஆம்ப்ஸ். அதில் வந்து யூவி காயில் அல்லது வந்து நோ வோல்டேஜ் காயில் சொல்லுவாங்க. அண்டர் வோல்டேஜ் காயில் நோ வோல்ட் காயில் சொல்லுவாங்க. இது எல்லா பிரேக்கர்லேயும் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. பஸ் காப்லர்லாம் மோஸ்ட்லி வந்து நோ வோல்ட் யூவி காயில் இருக்காது. இன்கமர் பிரேக்கரில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் பவர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பிரேக்கர் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு வந்துடும். அது வந்து பண்ணுற அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, நார்மலாக அண்டர் வோல்டேஜ் காயில் வந்து எனர்ஜைஸ்லேயே இருக்கும். இப்போ பவர் இருக்கும்போது வந்து எனர்ஜைஸில் இருக்கும். அதனால் வந்து மெக்கானிசம் வந்து ஆன்லேயே இருக்கும். பிரேக்கர் வந்து ஆனில் வச்சுருக்கோம். எப்போ பவர் போகுதோ அப்போ வந்து எனர்ஜைஸ் ஆகின காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி பிரேக்கர் வந்து ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். அதுதான் வந்து யூவி காயில். ஏதாச்சும் பிரேக்கர் அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் அது போல் எதனா ஏற்படுதுன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து யூவி காயில் ஏதாச்சும் வீக்காக இருந்துச்சுன்னா கூட வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 3 மந்த் ஒன்ஸ் ஆச்சும் வந்து நம்ம பிரேக்கரோட காயில்ஸு அப்புறம் வந்து மெக்கானிசம்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏசிபியை பற்றி ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்லாம் உள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதுதான் வந்து LTACB. ஏசிபினா வந்து ஏர் சர்க்யூட் பிரேக்கர். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து கரண்ட் செட்டிங்ஸு. இந்த ஏசிபியோட சர்க்யூட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பாட்டம் சைடில் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயில். இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் காயில், யூவி காயில்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷண்ட் ரிலீஸ்னால் வந்து சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஷண்ட் ரிலீஸ் காயில். இந்த மெக்கானிசம் வந்து இங்கே தான் இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சர்க்யூட்டில் வந்து பவர் சப்ளை ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா வந்து யூவி காயில் வந்து ரிலீஸ் ஆகி சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணுறது வந்து இந்த காயில் தான். அது நார்மலாக பவர் இருந்துச்சுன்னா வந்து என்ன ஆகும்னா இது வந்து இப்படி எனர்ஜைஸில் இருக்கும். சப்போஸ் பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா வந்து காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி ரிலீஸ் ஆகிடும். அதனால் வந்து ட்ரிப் கமெண்ட் போய் பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணிடும்.
இதுதான் வந்து ஷண்ட் ரிலீஸ் காயில், இது வந்து அண்டர் வோல்டேஜ் காயில், யூவி காயில். வோல்டேஜ் எதுவுமே இல்லைனா வந்து பிரேக்கர் வந்து ஆஃப் பொசிஷன் இருக்குது தான் வந்து யூவி காயிலோட வேலை. ஷண்ட் ரிலீஸ் வந்து பிரேக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கான காயில், ஷண்ட் காயில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்கியூட்ஸு. உள்ள அந்த மோட்டருக்கு போகக்கூடிய சப்ளைஸு, அப்புறம் வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் அதில் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்என்டி பிரேக்கர்ன்றதுனால சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிரேக்கர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஒயரிங்ஸு. கண்ட்ரோல் ஒயரிங்க்கான இது லிங்க் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா, கண்ட்ரோல் வோல்டேஜ்னு போட்டிருக்காங்க. மோட்டர் வந்து 240 வோல்டேஜ் ஏசி, க்ளோசிங் காயில் வந்து 240, அண்டர் வோல்டேஜ் காயில் வந்து போட்டிருக்காங்க. ஷண்ட் ரிலீஸ் வந்து 240ன்னு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து அந்த மூவிங் கான்டாக்டு. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்களா? இதுதான் வந்து க்ளோசிங் கான்டாக்ட்ஸ், மூவிங் கான்டாக்ட். இதெல்லாம் இதுதான் வந்து நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து சிடி, நம்ம இங்கே கரண்ட் செட்டிங் பண்ணுறாங்களே அதுக்கான சிடி. இது இன்பில்ட் சிடி. இது எல்லா பிரேக்கர்லையுமே வந்து இன்பில்டாக வந்து சிடி போட்டிருப்பாங்க. இந்த சிடி வேல்யூ வச்சு தான் வந்து இங்கே கரண்ட் செட்டிங் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் பேனலில் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் போட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் நியூட்ரல்லையும் போடுவாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது மூணுமே வந்து S1 S2 போட்டிருக்காங்க பாருங்க. $800 amps இது, இதோட ரேட்டிங், சிடியோட ரேட்டிங்கு. இது வந்து அந்த ஸ்பவுட் யூனிட். சப்போஸ் நம்ம உள்ள பிரேக்கர் இன்சர்ட் பண்ணும்போது இது வழியாக வந்து உள்ள ஓப்பன் ஆகி உள்ள க்ளோஸ் ஆகும். அதுதான் வந்து இந்த யூனிட்டு. இதெல்லாம் வந்து இது ஃபிக்ஸ்டு கரண்ட், இது மூவிங்கு. எல்லாமே இதில் ஆர்க் அடிச்சிருக்கு. இந்த கான்டாக்ட்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இது ஏசிபியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இப்போ ஸ்ப்ரிங் வந்து டிஸ்சார்ஜில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, பிரேக்கர் ரேக் அவுட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் எப்படின்னு பாருங்கள். இது வந்து எல்என்டி பிரேக்கர்ன்றதுனால ஒவ்வொரு இதுதான் வந்து ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறது, மேனுவல் ஸ்ப்ரிங் சார்ஜ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்கர் வந்து ஸ்ப்ரிங் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பிரேக்கரை க்ளோஸ் பண்ணால் வந்து க்ளோஸ் ஆகும், ஆனால் வந்து டக்கு சடனாக ஓப்பன் ஆகிடும். ஏன்னா அண்டர் வோல்டேஜ் இருக்குது. இப்போ அண்டர் வோல்டேஜ் காயில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அந்த மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகலைன்னா பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆகாது. சப்போஸ் அந்த அண்டர் வோல்டேஜ் காயிலுக்கு சப்ளை வந்தால் மட்டும்தான் பிரேக்கர் க்ளோஸ் ஆகும். இந்த மெக்கானிசம் பாருங்கள் எப்படி ட்ரிப் ஆகுதுன்னு. நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சடனாக க்ளோஸ் ஆகி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து அண்டர் வோல்டேஜ் காயில் வந்து எனர்ஜைஸில் இல்லை, அதனால் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு மைக்ரோ செகண்டில் தான் டக்குன்னு ரிலீஸ் ஆகிடும். இப்போ நாங்கள் அந்த யூவி காயில் வந்து நாங்கள் மேனுவலாக வந்து எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணி வைப்போம். அப்போ என்ன பிரேக்கர் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த யூவி காயிலோட மெக்கானிசம் இருக்குல்ல, அதான் அந்த இந்த ஸ்லைடு ஃப்ளைட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கணும். இதை ஹோல்டு பண்ணி இப்படி வச்சிங்கன்னா வந்து இதுக்கு இப்போ மெக்கானிசம் வந்து இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா பிரேக்கர் வந்து இப்போ நார்மலாக வந்து கான்டாக்ட்லாம் க்ளோஸ் ஆகிடும். இப்படி தான் வந்து ஹோல்டு பண்ணணும். இப்போ வந்து நம்ம
நாங்கள் வந்து யூவி காயில் வந்து மேனுவலாக அழுத்தி வச்சுருக்கோம். அதனால் வந்து இப்போ பிரேக்கர் வந்து ஆன்னு காட்டும் பாருங்கள். ஆனில் இருக்குங்களா? இப்போ நான் யூவி காயில் வந்து எனர்ஜைஸ் பண்ண மாதிரி ஸ்டேட்டில் வச்சுருக்கேன். இப்போ 2 பிரேக்கர் வந்து க்ளோசிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கே தெரியுதுங்களா? எல்லா கான்டாக்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. சப்போஸ் நான் அந்த மேனுவலாக அழுத்தி வச்சிருக்க அந்த யூவி காயிலேருந்து நான் கையை எடுத்த உடனே ரிலீஸ் ஆகிடும். இதுதான் வந்து யூவி காயிலோட ஃபங்க்ஷன், அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ். சப்போஸ் நம்ம சப்ளை இருக்கும்போது வந்து எனர்ஜைஸில் இருக்கும், அப்போ வந்து பிரேக்கர் வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். நார்மலாக பவர் சப்ளை போட உடனே வந்து என்ன ஆகுனா அதுக்கு போகிற சப்ளை கட் ஆகிடும். அந்த சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா அந்த காயில் டீஎனர்ஜைஸ் ஆகி பிரேக்கரை ஆஃப் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து யூவி காயிலோட ஃபங்க்ஷன், அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாச்சும் டவுட்னா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.